ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜனவரி 1st ஆனால் இதனே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் லாஸ்ட் வால்யூம் வந்துச்சு. ஸோ இங்கே நான் வந்து காலையில் எழும்பி குளிச்சு கிழிச்சு சாமிக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஃபின்லாண்ட் டைமுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து பால் சோறு செஞ்சுட்டு ஒரு சில ஸ்வீட்ஸ் வாங்கணும். அதை வாங்கிட்டு பழங்கள்லாம் வாங்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேவரெல்லாம் படித்து சாமியெல்லாம் கும்பிட்டு கன்சஸ்டி கவசெல்லாம் ஒரு பக்கம் போட்டு கேட்டுட்டு ஹாலியா சந்தோஷமா ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆரம்பிப்போம் நியூ இயர்னு சொல்லி அண்ட் அப்படியே ஆரம்பிச்சுட்டு வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் லாஸ்ட் வால்யூமை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு டிவி சீரிஸ் வந்து சஜஸ்ட் ஆகி வந்துச்சு, பாடிஸ்ன்னு சொல்லிட்டு லிமிடெட் சீரிஸ்ன்னு சொல்லி. நான் போயிட்டு ரிவ்யூஸ்லாம் தேடி பார்த்தேன். ராட்டன் டொமேட்டோஸ் இருந்துச்சு. ஒரு மாதிரி மைண்ட் பெண்டிங் அப்படின்னு இருந்துச்சு. என்னடா மைண்ட் பெண்டிங்கிறானுங்க. நான் இதுக்கு முன்னாடி மைண்ட் ஹண்டர் பார்த்தேன். மைண்ட் ஹண்டர்னா ஆப்வியஸ்லி மைண்ட் பெண்டிங் தான். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதை பாருங்க. ஐ திங்க் அதில் வந்து 2 சீசனோ 3 சீசனோ வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே மைண்ட் பெண்டிங் இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு ப்ளே பண்ணுவோன்ட்டு அப்படியே பார்க்க சாப்பாடு மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வால்யூம் 3 முடிச்சுட்டு அப்படியே டிரெக்டர் ப்ளே பண்ணு எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமேன்ட்டு. மொதல் சீன் ஓப்பனிங் சீன்லேயே 2023 ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது லண்டன்ல. அண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு நிற்கிறாங்க. அண்ட் அவங்க ஒரு சஸ்பெக்ட் பாக்குறாங்க. அவன் வந்து ஏதோ ஒன்று இந்த இடத்துக்கு பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியுது. உடனே மற்ற ஆஃபீஸர்ஸ்க்குலாம் அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே பார்த்தா அவன் கையில கன். மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்றாங்க வெயிட், நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்குள்ள உடனே வந்து அவனை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. அவனும் அங்க ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துக்கு அவங்கள கூட்டு போயிடுறான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பாடி நேக்கடா ஒரு பாடி ஒன்று அப்படியே ரோட்ல படத்த வாக்குல இருக்கு. அண்ட் அவன் சொல்றான் இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்னு இந்த கண்ணை கையில வச்சுக்கிட்டே மிரட்டிக்கிட்டு அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிட்டான். லிட்டரலி அவங்க அந்த இடத்துக்கு கூட்டு வர்றதுக்காக தான் அவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணி வந்திருக்கான். இதுதான் ஓப்பனிங் சீன். இப்படிதான் ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த பாடியில் ஒரு சைடு லெஃப்ட் ஐல வந்து அப்படியே ப்ளீட் ஆகுது. ஒரு பொசிஷன்ல வந்து ஒரு மாதிரி சைட்ல படுத்த மாதிரி அந்த பொசிஷன்ல துணி இல்ல, ஒரு உடுப்பு இல்ல. அப்படியே அவங்கள வந்து உடனே போலீஸ்க்கெல்லாம் மற்ற போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க வந்து பாடியை பாக்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு பாக்குறாங்க. யார் அவன் கையில கன் வச்சிருந்தது யார் அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகுது. அப்படியே அங்க கட் பண்ணா அப்படியே பனியே ரிவர்ஸ்ல போகுது 1941க்கு. 1941ல அங்க அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயே ஒரு இடத்துல சத்தம் கேட்குது. அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல இந்த ஒரு பாடி கிடக்கு. எக்ஸாக்டா 2023ல எப்படி அந்த பாடி இருந்துச்சோ எல்லாத்துக்கும் மேல 2023ல யார் இருந்தா அவ இறந்து போயிட்டு அதே ஆள் அதே மனுஷன் 1941ல அதே மாதிரி அதே பொசிஷன்ல அதே மாதிரி ப்ளீட் ஆகுது, அதே மாதிரி படுத்திருக்கான். அங்க ஒரு அதே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அண்ட் அவரு என்னன்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கன கட் பண்றாங்க, அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க 1890க்கு. அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதே மாதிரி அதே ஸ்பாட்ல அண்ட் அதே பாடி கிடக்கு, அதே மாதிரி ப்ளீட் ஆகுது. அண்ட் அந்த கேஸையும் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டி வருது. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வராங்க 2053 ஃபியூச்சருக்கு. அதே மாதிரி அதே லேண்ட்குள்ள அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு சஸ்பெக்ட் கால் வருது. அவங்க செக் பண்ண போறாங்க. அந்த இடத்துல அதே பாடி கிடக்கு. ஒரே மனுஷன் 4 டைம் லைன்ல 2023, 1941, 1890 and 2053 இந்த 4 டைம் லைன்லயும் ஒரே பாடி கிடக்கு. அண்ட் 4 வித்தியாசமான ஆபீசர்ஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. 4 வித்தியாசமான டைம் பீரியட்ல. ஆப்வியஸ்லி எனக்கு மைண்ட் பெண்டிங் ஆயிடுச்சு. எப்படி இது பாசிபிள் ஆகும்? ஒரே ஆள் தான், மேபி ஒரே ஆள் 4 வெர்ஷனா இருக்குமா, இல்ல 4 காலத்துல நடந்தது ஒரே மாதிரி கனெக்ட் பண்றாங்களா? இப்பெல்லாம் நான் என் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருந்தேன், இல்லைன்னா டைம் டிராவலா இருக்குமோ அப்படின்லாம் என் மண்டையில ஓடிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு கேஸையும் வந்து தனித்தனியா வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதை காட்டுறாங்க. ரொம்ப கிரேசி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போனுச்சு. அண்ட் முதல் 2 எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பா வந்து லைக் யாரு என்னன்னு தேடி போகும்போது கொஞ்சம் போரிங் தான். லிமிடெட் சீரிஸ் தான், கிட்டத்தட்ட 7 to 8 எபிசோட்ஸ் தான். பட் அதுக்கு மேல போக 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 இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒவ்வொரு இதையா அன்லாக் பண்ணி அவங்க ரிவீல் பண்ணும்போது இட்ஸ் மைண்ட் பெண்டிங். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு மைண்ட் ப்ளோவிங் தான். டைம் டிராவல் தான். பட் ஆனா அதுக்கு அவங்க கொடுத்திருக்க எக்ஸ்பிளனேஷன்ஸும் அந்த லூப் கிரியேட் ஆனதுக்கான ஒரு ரீசன்ஸையும் கொடுத்து அண்ட் அந்த ஃபியூச்சரையும் அந்த பாஸ்டையும் எல்லாத்தையும் வந்து ஒரு லைன்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சீரியஸாவே மைண்ட் பெண்டிங். கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஆகணும். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. பாடிஸ் ஒரே சீசன் தான், கிட்டத்தட்ட 7 to 8 எபிசோட். கண்டிப்பா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி, கிரைம், த்ரில்லர், இந்த மாதிரி டைம் டிராவல், இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிவி சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. சீரியஸா பிடிக்கும். நான் தூக்கம் வந்துருச்சு ஒரு பாயிண்ட்ல அந்த இது போடுறதுக்கு முன்னுக்கு. ஏன்னா பால் சோடு சாப்பிட்டாலே தூக்கம் வந்துடும், தெரியும் தானே. சரி எப்படா பாக்குறது. அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வால்யூம் 3 பார்த்தேன். லைக் கிளைமேக்ஸ் ஓகே தான், பட் அந்த அளவுக்கு பெரிய ஹைப்புன்னு எனக்கு இருக்கல. சோ ஓகே சும்மா போடுவோமே, தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்கிடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது கடைசி ஒரு பொட்டு தூக்கம் இல்ல. கிளைமேக்ஸ் வரைக்கும் முடிகிற வரைக்கும் நின்று ஒரு சீன் கூட நான் ஸ்கிப் பண்ணல. எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கிரைம் சீரிஸாவே வந்து வர்த் வாட்சிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேபி நான் சொன்னது வர்த் வாட்சிங்கா இல்லைன்னா எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணி கொடுங்க. இன்னொரு அதே மாதிரி ஒரு பெட்டரான சீரிஸ் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி guys.